ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இந்த ப்ரோக்ராமை பார்க்குறதற்கு ரொம்ப ஆவலோடு கூட இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அக்காமார்களும் அண்ணன்மார்கள்லாம் உங்களுக்காக பிரயாசப்பட்டு இந்த ப்ரோக்ராமை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்களும் பாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதம் படிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க, உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்தி படிங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் குட்டி பிள்ளைகள்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபத்தோடு கூட இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிப்போமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலும் இந்த ப்ரோக்ராமை ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகளுக்கு நீர் சொல்லிக் கொடுக்க போகிற, கற்றுக் கொடுக்க போகிற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இந்த ப்ரோக்ராம் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. தேவ கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து இயேசு ராஜாவினுடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். இயேசு இரட்சகருடைய வல்ல நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹை குட்டீஸ், எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே கடந்து போங்க. God bless you. பிரைஸ் லார்ட் குட்டீஸ். இந்த மாதத்துலேயும் உங்களை பார்க்குறதுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த செப்டம்பர் மாதமும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே செப்டம்பர் மாதமும் நம்ம முடிக்க போகிறோம். இன்னும் 2 months தான் இருக்குது. இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. இப்போத்துலேருந்து ஒருத்தவங்க ஒன்று யோசிக்க ஆரம்பிப்பீங்களே. ஸோ இந்த மாதம் ப்ரோக்ராமும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்னு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தாட் ஃபார் த டே இருக்குது. தாட் ஃபார் த டே என்னென்னு கேட்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் என்ன ஒரு தாட் கொடுக்குறாரோ அதை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அது உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அதை போய் பார்த்துலாமா? அதை பார்த்துட்டு அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தாட் பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் தாட் ஃபார் த டே என்னன்னு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இந்த வாரம் என்ன தாட்னு பார்த்துடலாமா? எல்லோரும் பைபிள் எடுத்துக்கிறீங்களா? அக்காவோட சேர்ந்து சங்கீதம் 128வது அதிகாரம் 2வது வசனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்கா ரீட் பண்ணுறேன், அக்காவோட சேர்ந்து எல்லோரும் ரீட் பண்ணுறீங்களா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இங்கிலீஷில் படிக்கிறேன். For thou shalt eat the labor of thine hands, happy shalt thou be, and it shall be well with thee. ஸோ இந்த வசனத்தில் என்ன சொல்லுது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். ஸோ இதை வச்சு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, என்ன தாட்னு அப்படின்ட்டு. ஸோ கைகளின் பிரயாசம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைகளின் பிரயாசம். கைகளின் பிரயாசம் நம்ம பார்க்கும்போது நிறைய விதம் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், அக்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஒரு ட்ரீ இருக்குன்னு வைங்க, மேங்கோ ட்ரீ இருக்குது. அது வந்து இன்றைக்கி நமக்கு மேங்கோ கொடுக்குது, ஓகேவா? மேங்கோ ஃப்ரூட் கிடைக்குது. அதில் மேங்கோ வந்து வெஜிடபிளாக நம்ம எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த இது இருக்குது. பட் நீங்கள் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சீட் போட்டு நாளைக்கே மேங்கோ ட்ரீலேருந்து மேங்கோ வராது, கரெக்டாக? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு பிரயாசம் இருக்கு இல்லையா. ஸோ ஃபார்மர்ஸ், அந்த கார்டனில் வச்சுருக்கவங்க, இல்லை நம்ம வீட்டிலே கூட நம்ம வைக்கிறோன்னு வைங்களேன். ஒரு சீட் பிளான் பண்ணுறோம். என்ன பண்ணுவோம்? டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றுவோம். காலையிலையும் மாலையிலையும் தண்ணி ஊற்றுவோம். அதுக்கப்புறமே வந்து அதில் கொத்தி எரு போட்டு அந்த நல்ல சத்து போகணும் அந்த மரத்துக்குன்னு சொல்லி கடையில் போய் என்ன பண்ணுவோம்? மேன்யூர் வாங்கி போடுவோம். எரு இருக்குன்னு இல்லையா, அதை வந்து நம்ம உரம் அதெல்லாம் வாங்கி போடுவோம். எதுக்கு? அந்த ட்ரீக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடச்சி அது நல்லா வளர்ந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், நிறைய வந்து காய்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுவாங்க. இது வந்து ஒன் டே ப்ராசஸ் இல்லை. நம்ம ஒரு மேங்கோ சாப்பிட்றோம், ஒரு மேங்கோ ஃப்ரூட், எனி ட்ரீ, எந்த ஃப்ரூட் சாப்பிட்டாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரயாசம் இருக்குது. ஸோ பைபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். ஸோ எல்லா விஷயமுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்காது இல்லையா. நம்ம ஏதாவது செஞ்சால் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம நல்லா படித்தா தான் நம்ம வந்து நல்ல எக்ஸாம் எழுத முடியும். நல்ல எக்ஸாம் எழுதினா தான் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். நல்ல மார்க்ஸ் கிடைச்சா தான் நம்ம நல்ல காலேஜ் போக முடியும். நல்ல காலேஜில் படித்தோன்னா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் பிரயாசம் இல்லையா. ஈஸியாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. படிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்கலாம், எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிடும்
சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் நம்ம நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், நல்லா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றோம். பட் அதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பாக ஒருத்தரோட பிரயாசம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க, இப்போ உங்கள் மம்மி டேடி வந்து உங்களுக்காக ஒர்க்குக்கு போவாங்க, அவங்க சேல்ரி வாங்குறாங்க, அதில் உங்களுக்கு ஃபுட் கொடுக்குறாங்க, கரெக்டாக? ஸோ இதே மாதிரி தான் ஒரு நம்ம பிளெஸ்ஸிங்ஸ்க்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பிரயாசம் இருக்குது. நம்மளோட எல்லா பிளெஸ்ஸிங்ஸ்க்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு பிரயாசம் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா ஏசப்பா வந்து நமக்காக ரத்தம் சிந்தார், நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், கரெக்டாக? ஏசப்பா நமக்காக சிலுவையில் மறிச்சனால நமக்கு ரட்சிப்பு கிடச்சிது. ஸோ ஆண்டவர் நமக்காக பாடு அனுபவிச்சது அவரோட பிரயாசம் இல்லையா? ஹீ கேவ் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் விட்டுட்டு நமக்காக வந்தார். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் மாறுறதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம். எனிதிங், எதுவாக வேணால் இருக்கலாம். இல்லை நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், உங்களுக்கு வந்து படிக்கவே முடியலக்கா, என்னால் வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கலாம், நீங்கள் அந்த கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏசப்பா நிச்சயமாக அதற்கான பிரயாசத்திற்கான பலனை, பிரயாசத்திற்கான ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. அதுதான் இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். கைகளின் பிரயாசத்தை வந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னா, இப்போ பிளான்ட் வைக்கிறோம், அதில் இருந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும், நீங்கள் படித்தாலும், நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியில் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆனாலும், எல்லாமே ஒரு முயற்சின்னு எடுக்கிறீங்க தெரியுமா? அந்த முயற்சியை ஏசப்பா பார்ப்பாரு. நீங்கள் அதற்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு ஏசப்பா பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பலனாக ஏசப்பா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அதற்கான ஃப்ரூட், அதில் வர ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. அதை வந்து அந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஓகேவா குட்டீஸ்? இந்த தாட் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களோட கைகளின் பிரயாசத்தை ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க, நிச்சயமாக அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே குட்டீஸ், எல்லோரும் தாட் கேட்டிங்களா? இதை நீங்கள் மறந்துடாதீங்க. நம்ம இப்போ ஆக்ஷன் சாங் பார்க்க போகலாமா? அக்காங்க எல்லாம் ஆக்ஷன் பண்ணி சாங் பாடுறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓவர் டு ஆக்ஷன் சாங். ஓகே குட்டீஸ், இப்போ எல்லோரும் நம்ம சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோன்னா, தாட் ஃபார் த டே நம்ம என்ன கேட்டோம்? கையின் பிரயாசம். ஸோ இந்த மாதிரி நம்ம கையை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், எதாவது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி எத்தனையோ பிள்ளைகள் இந்தியா தேசத்தில் வந்து இந்த கையை வந்து தவறான இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. திருடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இல்லை தவறான பொருட்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த கையினால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணி நம்ம கைகளையும் ஏசப்பாட்டை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ப்ரே பண்ணலாம். எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படிட்டு நம்ம ப்ரே பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க.
ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் இந்த ப்ரேயர் பாயிண்ட் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. எங்கள் இந்தியா தேசத்தில் எத்தனையோ சிறு பிள்ளைகள் ஏசப்பா இந்த கரங்களை தவறாக யூஸ் பண்ணுறாங்க ராஜா. நீங்கள் உண்டாக்குன கரத்தை அவங்க தவறான இடத்துல யூஸ் பண்ணுறாங்க தகப்பனே. திருட செய்கிறாங்க ராஜா, இல்லைனா தவறான பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க ராஜா. அதுக்கெலாம் இந்த அப்பா கைகளை யூஸ் பண்ணுறாங்க தகப்பனே. இதெல்லாம் எங்கள் தேசத்தில் மாறப்படட்டும் ராஜா. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதபடி அப்பா நீங்கள் வேலையை எடுத்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே ராஜா. உங்கள் கரங்கள் ஏசப்பா ஆணிகள் ஏசப்பா அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தீரே ராஜா. அப்பா, எங்கள் கரங்கள் சுத்தமாக இருக்கிறதுக்காக தான் ராஜா அப்படி நீங்கள் ஆணிகளை ஏசப்பா அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தீங்க ராஜா. அந்த கரங்களை வலிகிற ரத்தம் எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலேயும் விழட்டும் ராஜா. யார் யார் தவறான ஏசப்பா காரியத்துக்கு அவங்க கரத்தை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மேலே அந்த கல்வாரி ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. உங்களோட கரம் ஏசப்பா இருப்பதாக தகப்பனே. அப்பா, உங்களோட ஏசப்பா வலது கரம் ஏசப்பா அந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ராஜா. அதுலேருந்து விடுதலை நீங்கள் கட்டளை இடுவீராக. இனி அந்த பிள்ளைகள் அந்த அப்பா கைகளை தவறான இடத்துக்கு செயல்படாதபடி ஏசப்பா நல்ல ஏசப்பா அப்பா நல்ல வேலைகளுக்கு அவங்க பயன்படுத்தத்தக்க கிருபை தாங்க ராஜா. நல்ல ஏசப்பா ஸ்கூல் போய் அப்பா எக்ஸாம் எழுதுறதுக்கோ இல்லைன்னா நல்ல ஏசப்பா படித்து அவங்க உயர் பதவியில் இருக்கிற அந்த காரியங்களாக மாறத்தக்க அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அது மட்டும் இல்லாமல் அப்பா இப்போ ஏசப்பா யார் யார் ஜெபிக்கிறாங்களோ இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு சிறு பிள்ளை கைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை ஏசப்பா 100 மடங்கு ஆசீர்வதிங்க அப்பா. நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ராஜா. இந்த மாதம் வாக்கு தத்தம் கொடுத்தீரே அப்பா, நீங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனே. அப்பா, இந்த மாதம் வாக்கு தத்தை கொடுத்தது போல் நீங்கள் அவங்கள ஆசீர்வதித்து அப்பா நீங்கள் அவங்கள பெருக பண்ணுங்க. அவங்க என்னென்ன ஏசப்பா யோசிச்சிருக்காங்களோ அவங்க ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வாய்க்க பண்ணத்தக்க கிருபை தாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா இடத்துலையும் உயர்ந்த ஸ்தலத்தில் வைங்க. அவங்க எந்த ஒரு குறைவுகள் படாதபடி எல்லா இடத்துலையும் நிறைவாக அவங்கள ஆசீர்வதித்து நடத்துங்க அப்பா. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஏசப்பா. இங்கே இந்தியா தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அனைத்து கஷ்டமாக ஜெபிக்கிறேன் ஜனபதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், எல்லோரும் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்களா? இப்போவும் சிந்தியா அக்கா கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? நோவிட் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். நோவிட்டில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு எந்த கெஸ்ஸும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது இருக்காக்கா? நம்ம லாஸ்ட் மந்த் என்ன பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி நம்ம மவுத் பற்றி பார்த்துருக்கோம், மைண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஒருவேளை ஃபேஸு இல்லை கை கால் அதை பற்றி ஏதாவது இருக்குமோ தெரியலையே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்கா சொன்ன இதுலையா இடத்துல தான் இருக்கும் நானும் நினைக்கிறேன். நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? ஸோ நம்மளோட நோட் ப்ரோக்ராமில் சயின்டிஃபிக்காகவும் பார்ப்போம், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக நம்ம பைபிளில் அதை பற்றி என்ன இருக்குன்னு பார்ப்போம்ல. நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? நாங்கள் 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். போய் பார்த்துடலாமா? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த நோட் ப்ரோக்ராமில் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வாரம் நம்ம ஹேண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹேண்டை வச்சு என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அப்புறம் அக்கா பைபிள்லேருந்து அதுக்கேற்ற வசனங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்டை வச்சு என்ன பண்ணுறோம்? நம்ம மம்மி டேடி ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? க்ளீன் பண்ணுவோம், வெசல்ஸ் வாஷ் பண்ணுவோம், குக் பண்ணுவோம். எல்லா விதமான காரியங்களுக்குமே கை தான் யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்ட்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எதுக்கு பார்ப்போம்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹோம்ஒர்க்குக்கு அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க, அவங்களால முடியல, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க, கீழே விழுந்துருச்சு, எடுத்து கொடுக்கறது நம்ம கையில் தான் கொடுப்போம், கரெக்டாக? அடுத்து பார்த்தீங்கன்னா யாராவது பிளைண்ட் பீப்புள் நிற்கிறாங்க, அவங்கள நீங்கள் கைட் பண்ணணும்னா அவங்க கைகளை பிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு போவோம், கரெக்டாக? அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழுகுறாங்க, பேடாக ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க ஷோல்டரில் போய் உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு டேப் பண்ணுவீங்க, சரியா? நீங்கள் அவங்கள கன்சோல் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம இந்த கையை தான் யூஸ் பண்ணுறோம். இதே டைம் சில பேட் திங்ஸ்க்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க.
திருடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேட் திங்ஸ்க்கும் இந்த ஹேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து குட் திங்ஸ்க்கு வந்து நம்ம ஹேண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ நம்ம கையை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம், கம்ஃபர்ட் கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் கிடைக்கும் இல்லையா? நம்ம பண்ணுற வேலையினால தான் நமக்கு அந்த ஹேண்ட்ஸ் மூலமாக தான் நமக்கு வந்து ரிவார்ட் கிடைக்குது. நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எழுதிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம ஹேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேக்கா, நீங்கள் இப்போ பைபிள்லேருந்து ஹேண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ஹேண்ட்ஸ் வச்சு பைபிள்லேருந்து நமக்கு என்ன வசனங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. இப்போ காமனாக நம்ம கை வச்சு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்ல, எவ்வளோ விஷயம் இல்லை, சாதாரண கை தான். ஆனால் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம தூங்குவோம். ஆனால் நம்ம கை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் என்ன ஆகும், நம்மளை ஏதாவது இப்போ மஸ்கிட்டோ ஏதாவது வந்து கடிக்க வந்தால் கூட நம்மளை அறியாமல் நம்ம கையை யூஸ் பண்ணுவோம். ஸோ 24 hours 7 days நம்ம கை யூஸ் ஆகுது. இதை வச்சு ஆண்டவர் பைபிள் எவ்வளோ அழகாக கையை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அக்கா என்ன சொன்னாங்க? வேலை செய்கிறதுக்கு. அதே மாதிரி தான் 1 கொரிந்தியர் 4:12 அதில் பவுல் சொல்லியிருப்பாங்க, எங்கள் கைகளினாலே நாங்கள் வேலை செய்து அப்படின்னு. ஸோ அவங்க மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, பட் ஸ்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் தனக்கு கொடுத்த கையினால் பிரயாசப்படுறாங்க. ஸோ அப்படி அவங்க வேலை செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை வரும்? ஸோ அப்போ பார்த்தீங்களா, பவுலே அவர் வேலை செஞ்சு தான் அவர் இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுருக்காரு. ஸோ அப்படி நீங்களும் உங்கள் கைகளை சுறுசுறுப்பாக வேலை செய்ய நீங்கள் பயன்படுத்தணும். சும்மா எப்போ பார்த்தாலும் கை கட்டி வச்சுட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது. இந்த கையினால் அப்படி நம்ம வேலை செய்கிறனால ஆண்டவர் நமக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, சங்கீதம் 128 2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். அப்போ நம்ம கையினால் நம்ம ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குட்னஸ் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ரிவார்ட் கொடுப்பாங்க. இப்போ கையினால் வேலை செஞ்சால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ரிவார்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இந்த கையை வச்சு என்னென்ன செய்வாங்க? அக்கா சொன்னாங்கல்ல, பிளைண்ட் பீப்புளுக்கு இந்த கையை வச்சு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் அதிகாரத்தில் 19th chapterல 11th verseல பவுலின் கைகளினால் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார் அப்படின்னு. ஸோ இந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்டில் பார்த்தீங்கன்னா இந்த கை வச்சு நீங்கள் நிறைய மிராக்கிள் செய்யலாம். ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட கிருபைகளை வரங்களை ஆண்டவர் நமக்கு இந்த கைகளில் கொடுப்பாரு. நம்ம ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் கைகளினால அநேக அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. அதுபோல் பிரசங்கி 10:18 ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, கைகளின் நெகிழ்வினால், அதாவது நம்ம கை ரொம்ப லேசியாக இருக்கனால நம்ம வீடு வந்து ஒழுகுமா, அதாவது லீக்கேஜ் உண்டாகுமா. அப்போனா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், ப்ராப்பராக ஒர்க் பண்ணல, ஸோ சுறுசுறுப்பாக இந்த கை இல்லைன்னா ஏதோ ஒரு இம்ப்ராப்பராக இல்லை, ஒன்றுமே ஏதோ ஒன்று ரொம்ப கலைஞ்சிருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, இல்லைன்னா அது வந்து ரொம்ப அலங்கோலமாக இருக்குது அப்படின்னா இந்த கையை வச்சு நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னா அந்த வீடு பாழாக போயிடும். ஸோ இப்போ இந்த கையில் நிறைய நல்ல ஹேபிட்டும் இருக்குது, நிறைய குட் கேரக்டர்ஸ் இந்த கைனால் நம்ம வெளிப்படுத்தலாம், நல்ல குட் ஹேபிட்ஸை வெளிப்படுத்தலாம். இந்த கையினால் ஒன்றும் செய்யலை அப்படின்னா எல்லாமே இடிஞ்சு போயிடும், இல்லைன்னா அலங்காரம் இல்லாமல் போயிடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஆண்டவர் பைபிளில் இன்னும் நிறைய கரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. கை வச்சு நிறைய விஷயம் செய்யலாம், கையினால் நிறைய நன்மைகளும் கிடைக்கும். அக்கா சொன்ன மாதிரி இந்த கையை யூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு இது மாதிரி நிறைய தீமைகளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஸோ ஆண்டவர் கொடுத்த இந்த கரங்களை நல்ல காரியங்களுக்கு, ஸ்பிரிச்சுவலான காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்து. ஓகே குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் ஹேண்ட் பற்றி தெரிஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா அவங்கள அழகாக வழி நடத்துவாங்க. உங்கள் ஹேண்ட்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ ஏசப்பா அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போயிடலாமா? ஆக்ஷன் சாங் பண்ணதுக்கு அக்காங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் டு ஆக்ஷன் சாங்.
ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இது வரைக்கும் பொறுமையோடு கூட இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தின அக்காமார் அண்ணன்மாருக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இந்த ப்ரோக்ராமை குறித்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவங்களும் பார்ப்பதற்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனமே உங்களுக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128 சங்கீதம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், வாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்ற வாக்கின்படி பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எனவே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம், அல்லது அக்காமார் அண்ணன்மாருக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து முடிக்கப் போகிறோம். கிருபையும் இரக்கமும் மகாபரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே, மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இவ்வளவு நேரம் உம்முடைய பிள்ளைகள் இந்த ப்ரோக்ராமை பார்த்த இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற வாக்கின்படியே வாக்கியமும் நன்மையும் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படியே பாக்கியமும் நன்மையும் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழிநடத்தும் கிருபைதாரும் இயேசு இரட்சகருடைய வல்ல நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழி நடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.